ஹாய், நாங்கள் இன்றைக்கி ஃபோட்டோஷாப் 2019 வந்து ஒரு ஃபயர் எஃபெக்ட் செய்ய போகிறோம். ஒரு வெஹிக்கிளோட டயர் ஃபயர் ஆகிற மாதிரி ஒரு ஃபயர் வீல் எஃபெக்ட் வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். இந்த ஃபயர் வீல் எஃபெக்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு நாங்கள் என்ன செய்கிறோம்னு சொன்னால், ஃபஸ்ட் நியூ லேயர் ஒன்று க்ரியேட் பண்ணுறோம். இந்த பக்கத்தில் இருக்குது நியூ லேயர் ஒன்று க்ரியேட் பண்ணி இந்த லேயருக்கு நாங்கள் வந்து பேக்ரவுண்ட் கலர் பிளாக் கலர் ஆட் பண்ண போகிறோம். இப்போ இந்த இடத்துல இது பேக்ரவுண்ட் கலர் அண்ட் ஃபோர்க்ரவுண்ட் கலர், இந்த பிளாக் கலர் இந்த இன்வெஸ்டிகேட் பண்ணுறோம். இந்த லேயருக்கு கீபோர்டில் கண்ட்ரோல் கீயோட டிலீட் ப்ரெஸ் பண்ணுறோம். இது ஹெட் ஆகுது. இந்த ஹெட் ஆனதுக்கு அப்புறம் இதோட ஒப்பாசிட்டி நாங்கள் சேஞ்ச் பண்ணுறோம். ஒரு 50 மாதிரி சேஞ்ச் பண்ணுறோம். இதை சேஞ்ச் பண்ணிவிட்டு இவர்கிட்ட நாங்கள் வீலுக்கு ஹெட் பண்ணுறோம். வந்து ஒரு எஃபெக்ட் உண்டு. ஃபில்டரில் போயிட்டு ரெண்டர் லென்ஸ் ஃப்ளேண்டி, இந்த லென்ஸ் ஃப்ளேண்ட் எஃபெக்டை நாங்கள் செட் பண்ணிவிட்டு இதில் சைஸை சேஞ்ச் பண்ணுறோம். ஒரு 50 சேஞ்ச் பண்ணுங்க. 50 என்ன சொன்னால் இந்த வீல்ட சைஸுக்கு நாங்கள் இந்த எஃபெக்டை சேஞ்ச் பண்ணுறோம். மட்டும் ஓகேன்னு கொடுக்குறேன். இந்த மாதிரி சேஞ்ச் ஆகுது. இதை எடுத்துகிட்டு வந்து நான் வீல்ட சென்டருக்கு செட் பண்ணுறோம். இந்த வீல்ட சென்டரில் செட் பண்ணிவிட்டு என்டர் கீயை ப்ரெஸ் பண்ணுறோம். அப்ளை ஆகும். அண்ட் அதுக்கப்புறம் நாங்கள் என்ன செய்கிறோம்னு சொன்னால், இவரை செலக்ட் பண்ணுறோம். செலெக்ஷன் ஒன்று ஆட் பண்ணுறோம். எலிப்டிக்கல் மேக்னிடியூட் எடுத்து எலிப்டிக்கல் ஷேப்பில், ரவுண்ட் ஷேப்பில் எலிப்டிக்கல் ஷேப்பில் செலக்ட் பண்ணுறோம். எலிப்டிக்கல் ஷேப்பில் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த செலெக்ஷன் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு நாங்கள் போகிறோம். செலக்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் செலெக்ஷன். இந்த வீல்ட சைஸுக்கு ஏற்ற மாதிரி எங்களுக்கு சேஞ்ச் பண்ணணும். ஷிஃப்ட் கீயை ஹோல்ட் பண்ணிக்கோங்க. 2019 அதர் வெர்ஷன்ஸில் வந்து உங்களுக்கு வந்து நார்மலாக சேஞ்ச் பண்ணிக்கொள்ளும். சிசி 2017 வந்து நார்மலாக சேஞ்ச் ஆகும். அண்ட் 2019 மட்டும் ஷிஃப்ட் கீயை ஹோல்ட் பண்ணணும் லேட்டஸ்ட் வெர்ஷனில். இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிவிட்டு இவருக்கு நாங்கள் வந்து ஆட் பண்ணுறோம். ஃபில்டரில் ஆர்ட் ஃபில்டர் கேலரி இது வந்து பிளாஸ்டிக் ரேப்ட் ஆப்ஷன் உண்டு. இதை கிளிக் பண்ணுறோம். ஓகேன்னு கொடுக்குறோம். இதில் வெர்ஷன் சைஸ் வந்து 15:10:7 ஓகேன்னு பண்ணுறோம். இந்த மாதிரி சேஞ்ச் ஆகுது. சேஞ்ச் ஆகினதுக்கு அப்புறம் இதில் செலெக்ஷனில் சைஸை நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்ள வேணும். சைஸ் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து செலக்ட் மாடிஃபை எக்ஸ்பெண்ட் பண்ணுறோம். இவரை எக்ஸ்பெண்ட் ஒரு 5 சேஞ்ச் பண்ணி ஓகேன்னு கொடுக்குறோம். எக்ஸ்பெண்ட் ஆகும் கொஞ்சம். இது எக்ஸ்பெண்ட் ஆகினதுக்கு அப்புறம் நாங்கள் ஆட் பண்ணுறோம். ஃபில்டர் டிஸ்டோர்ட்டில் இது டூ வீல் பண்ணுறோம். இந்த மாதிரி சைஸை 800 சேஞ்ச் பண்ணுறோம். 800 ஓகேன்னு கொடுப்போம். இந்த மாதிரி ரொட்டேட் ஆகி வரும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கீபோர்டில் கண்ட்ரோல் டி, இந்த செலெக்ஷனை ரிமூவ் பண்ணணும். கண்ட்ரோல் டி செலக்ட், இல்லைனா செலக்ட் டீசெலக்ட், கண்ட்ரோல் டி கிளிக் பண்ணுறோம். செலெக்ஷன் ரிமூவ் ஆகினதுக்கப்புறம் நீங்கள் வந்து இவரை கொஞ்சம் விண்ட் ஆட் பண்ணணும். விண்ட் ஆக்குறேன்னு சொன்னால் ஃபில்டரில் இது விண்ட் ஆப்ஷன் உண்டு. ஸ்டைலில் விண்ட், இந்த விண்டுன்றதை கிளிக் பண்ணோன்னு பாருங்கள் விண்ட் ஆகிடுச்சு. இந்த விண்டை நாங்கள் வந்து ஓகே பண்ணுறோம். இந்த விண்ட் அளவை வந்து நாங்கள் இந்த இன்க்ரீஸ் பண்ணிக்கிறோம். அப்போ இதில் கொஞ்சம் தான் விண்ட் ஆகிருக்கு. அகெயின் ஃபில்டர் போய்ட்டு இந்த இடத்துல விண்ட்டு வரும். இல்லாட்டி ஆல்ட் கண்ட்ரோல் F ப்ரெஸ் பண்ணாலும் ஓகே. அகெயின் இன்னொரு கணக்கு கொடுக்குறேன். ஃபில்டர் விண்ட், இந்த இன்னொரு முறை ரெண்டு பக்கம் செய்துக்கிட்டேன். இந்த மாதிரி விண்ட் ஆகிடுச்சு. இந்த விண்ட் ஆகினதுக்கு அப்புறம் நாங்கள் அகெயின் போகிறோம். ஃபில்டரில் போய்ட்டு இந்த அட்ஜஸ்ட் பண்ணுறோம். ஃபயர் ரவுண்டு எஃபெக்ட்டுக்கு வர நாங்கள் ஷேப்பை சேஞ்ச் பண்ணுறோம். ஃபில்டரில் இதை கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணி ஓகே. இந்த டூலோட சைஸ் ஒரு 77 இருக்குது. 75 சேஞ்ச் பண்ணோம். 75 எடுப்போம். ப்ளஸ் த சைஸை அண்ட் சேஞ்ச் பண்ணிட்டு இவரை ஃபயர் மாதிரி இப்படி சேஞ்ச் பண்ணுறோம். ஒரு வெஹிக்கிள்கிட்ட ஃபயர் எஃபெக்ட் முன்னுக்கு போகிற ஒரு வெஹிக்கிள். இந்த கலர்ஸை மிக்ஸ் ஆகி ட்ராக் பண்ணுறேன். அப்போ தான் அந்த ஃபயர் எஃபெக்ட் க்ளீனாக வரும். ஓகே, இனஃப். இது கொடுத்துட்டு நான் ஓகே பண்ணுறேன். இந்த மாதிரி இது வந்ததுக்கு அப்புறம் நாங்கள் என்ன செய்கிறோம்னா, இவரோட ஒப்பாசிட்டியை சேஞ்ச் பண்ணுறோம். 100க்கு பிளாக் கலருக்கு சேஞ்ச் ஆகிரும். அண்ட் அதுக்கப்புறம் நாங்கள் இந்த லேயர்ட பிளெண்டிங் மூட், லேயர்ட மூடை சேஞ்ச் பண்ணுறோம். ஸ்க்ரீனை சேஞ்ச் பண்ணுறோம். இந்த மாதிரி சேஞ்ச் ஆகும்.
அது சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் நாங்கள் இவருக்கு வந்து கலரை பேலன்ஸ் பண்ணணும். இதில் நாங்கள் செஞ்ச இந்த ஷேப்டு சேஞ்ச் பண்ணுறேன்னு சொன்னால் நான் வந்து யூஸ் பண்ணுறோம் Ctrl B color balance இல்லைனா image adjust color balance போயிட்டு ரெட்டை சேஞ்ச் பண்ணுறோம். ஒரு 82 yellowவையும் அதே மாதிரி ஒரு 82 சேஞ்ச் பண்ணுறோம். ஷேடோ கிளிக் பண்ணுறோம். அதே அமௌண்ட்டையும் அதே அளவுக்கு நாங்கள் சேஞ்ச் பண்ணுறோம். yellowவுக்கு சேஞ்ச் பண்ணுறோம். ஹைலைட்ஸ் அதையும் சேஞ்ச் பண்ணுறோம். ஃபைவ் எஃபெக்ட் ஒன்று வந்து உங்களுக்கு தேவையான கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணிக்கொள்ள இல்லை உங்களுக்கு தேவையான மாதிரி என்னோட பேக்ரவுண்ட் ஃபோட்டோட பேக்ரவுண்டுக்கு ஏற்ற மாதிரி இதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணலாம். என்ன இது ஓகே இனாஃப் நான் ஓகேன்னு கொடுக்குறேன். அட்ஜஸ்ட் ஆகிடுச்சு. அண்ட் அதுக்கு பிறகு நாங்கள் இந்த பேக்ரவுண்டில் இருக்கிற இதை நான் ரிமூவ் பண்ணணும். அதுக்கு நான் யூஸ் பண்ணுறேன் ரேசரில் எடுத்திங்கன்னா இதில் ரேசரில் பார்த்தீங்கன்னா சாஃப்ட் ஜென்ரல் ப்ரஷஸ் நீங்கள் அதில் சாஃப்ட் ரவுண்ட் இப்போ உங்களோட பழைய மற்ற வெர்ஷன்ஸ் செய்கிறேன்டா 2017 எல்லாம் செய்கிறேன்னு சொன்னால் உங்களுக்கு அதில் வரைக்கும் பேசிக் ப்ரஷஸில் ரவுண்ட் ப்ரஷஸ் வந்து யூஸ் பண்ணிடும். ரேஸ் பண்ணுவோம். பாக்ஸ் ப்ராக்கெட்டில் ரேசர்ட சைஸை சேஞ்ச் பண்ணிடும். எங்களோட பேசிக் டியூட்டோரியல்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூல்ஸ் பேசிக் நாங்கள் செய்வோம். அதில் உங்களுக்கு வந்து இதில் பார்க்கலாம் டூல்ஸ்டு சைஸஸ் சேஞ்ச் பண்ணுறதெல்லாம் எப்படின்னு டூல்ஸை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் நாங்கள் எங்களோட பேசிக் டியூட்டோரியல்ஸில் நாங்கள் ஆட் பண்ணியிருப்போம். ரைட் இனஃப் நான் நினைக்கிறேன் போதும். தேவையான மாதிரி ரேஸ் பண்ணி செட் பண்ணிக்கலாம். ஓகே ஃபயர் வீல் எங்களை வந்துடுச்சு. அண்ட் உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் இப்போ பேக் வீலும் அதே மாதிரி ஃபயர் தேவைன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த லேயரை டூப்ளிகேட் பண்ணலாம். டூப்ளிகேட் பண்ணுறது கீபோர்டில் Ctrl J டூப்ளிகேட். அண்ட் உங்களுக்கு டூப்ளிகேட் பண்ணிவிட்டு இந்த உங்களுக்கு காப்பி எடுத்துகிட்டு வந்து இது மூவ் பண்ணி வைக்கும். மூவ் பண்ணி செட் பண்ணிவிட்டு என்டர் பண்ணுறோம். இந்த லேயரை வந்து பேக் லேயரை கீழே போட்டுட்டு ரேசர் யூஸ் பண்ணுறோம். யூஸ் பண்ணி நீங்கள் இதையும் உங்களுக்கு தேவையான மாதிரி ரேஸ் பண்ணி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மாறிக்கணும். சேஞ்ச் பண்ணிக்கணும். இதுலேயும் வந்து இந்த கிட்டலாம் இந்த ட்ராக் பண்ணத்தில் காப்பீஸிக்கும் ட்ராக் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த லேயர் டைம் நாங்கள் இந்த இடத்துல லைன்ஸில் கொஞ்சம் இருக்குது மார்க்ஸ் இதை ரிமூவ் பண்ணிட்டா ஓகே. அவ்வளோதான். ஓகே தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.